ஒரு அமைச்சராக இருந்தவர் பொன்னையன் முதல் நாள் வரையிலும் போய் சின்னம்மா பொதுச் செயலாளராக ஆகாவிட்டால் நாளை காலை கதிரவன் தோன்றுவது ஐயத்துக்குரியதாகிவிடும் என்று கருதிய ஒரு மனிதர், பேசிய ஒரு மனிதர், மைக் போட்டு வைத்திருக்கிற இடமெல்லாம் போய் இட்டலி சாப்பிட்டால் நான் பார்த்து விட்டு வந்தேன் என்று சொன்ன மனிதர் சாவிலே ஜெயலலிதாவினுடைய கன்னத்தில் ஆணியை வைத்து 4 தடவை குத்தினார்கள், அதனாலேதான் 4 புள்ளி இருக்கிறது என்று வெளியே வந்து சொல்கிறார். இந்த PH பாண்டியன் வானளாவிய அதிகாரம் படைத்ததாக சொன்னவர் வானளாவிய புழுவர். அவர் சொல்லுகிறார் செத்தேதான் மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு போனார்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் என்ன அரசியல் என்று கேட்கிறேன். நான் கேட்கிறேன், OPS இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துகிறாரே, அவர் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போன அன்றே அவர் கைக்கு இந்த துறைகளெல்லாம் மாறிவிட்டன. ஜெயலலிதாவிடம் இருந்த துறைகளெல்லாம் மாறிவிட்டன. வலிமை மிகுந்த உள்துறை, போலீஸ், IAS அதிகாரிகளை நியமிப்பது, நீக்குவது, பதவி மாற்றம் செய்வது, இது போன்ற வலிமையான துறைகள் எல்லாம் ஜெயலலிதாவிடம் இருந்தவையெல்லாம் OPS வந்து விட்டன. நீ சொன்னாய் ஜெயலலிதாவுக்கு நான் முழு விசுவாசி என்று. அவர் எப்பொழுதும் எப்படி விளம்பரம் கொடுப்பார் என்றால் முழு விசுவாசி O பன்னீர்செல்வம் என்றுதான் கொடுப்பார். நான் கேட்கிறேன், நீ சாவு என்பது சாவில மர்மமே இருக்கட்டும், சாவில் சதியே நிகழ்ந்திருக்கட்டும், அந்த சதியை முறியடிக்கக்கூடிய அதிகாரத்தை அந்த அம்மா உடல்நலம் இல்லாமல் மருத்துவமனைக்கு போன போது அந்த அதிகாரம் உன் கைக்கு வந்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு காப்பி கடை வைத்திருந்த நாம், டீ கடை வைத்திருந்த நாம் இவ்வளவு பெரிய நிலையை அடைந்ததற்கு இந்த பெண்மணி காரணம் என்று உண்மையாக நீ நம்பினால் உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சாவின் மர்மத்தில் இருந்து, சதியில் இருந்து ஜெயலலிதாவை மீட்டிருந்தால் தானே அது விசுவாசம். என்ன போராடினாய் நீ? 75 நாட்கள் அவர்கள் சதி செய்வார்கள், நீ பார்த்துக் கொண்டிருந்து விட்டு பிறகு 2 மாதம் முதலமைச்சராக இருந்து விட்டு இப்பொழுது விசாரணை கமிஷனை மத்திய அரசாங்கம் போட வேண்டும் என்று சொன்னால் நான் கேட்கிற அந்த அதிகாரத்தை நீ எதற்கு பெற்றாய்? மற்றவையெல்லாம் இருக்கட்டும், பதவியிலே நீ இல்லாமல் போ, கட்சி தொடங்காமல் இரு. ஆனால் அந்த பெண்மணியை, உனக்கு நன்றிக்குரிய செயல்களை செய்த அந்த பெண்மணியை சதியிலிருந்து மீட்க வேண்டிய கட்டாயம், அதற்கான அதிகாரம் உன் கையில் இருக்கிற போது அதை செய்யவில்லை என்றால் அது என்ன விசுவாசம்? பிறகு அவர் பெயரில் கட்சி வைத்துக் கொண்டு நான் தான் புரட்சி தலைவியினுடைய கட்சியை காப்பாற்றப் போகிறேன் என்று சொல்வேன். புரட்சி தலைவி உயிருக்கு போராடிய போது அந்த சதியிலிருந்து அவரை காப்பாற்றாத நீ அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு அவருடைய கொள்கைகளை காப்பாற்றுகிறேன் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது? 2வது, புரட்சி தலைவிக்கு என்ன கொள்கை இருந்தது என்பது வேறு. இல்ல, இப்ப இந்த பிரச்சனையில அதிமுகவில் இருந்தவருங்கிற முறையிலும் அதிமுகவினுடைய கட்டமைப்பு, தலைமை, அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சவருங்கிற முறையிலும் அதிமுகவில் அதிகார மையங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்க வெளியில வந்த போது என்னவெல்லாம் செய்தியாளர்களிடம் சொன்னீர்கள் என்பது தெரியும். ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு 75 நாட்கள் தனது கட்சி தலைவி இருக்கிற போது உடல்நலம் இல்லாம தான் இருக்கிறார், அவர் மறையல. உடல்நலம் இல்லாமல் இருக்கிற போது எப்போது வேண்டுமானாலும் மீண்டு வருவார் என்கிற போது அதிகார மையத்திற்கு விசுவாசமாக இருப்பது என்கிற அதிமுகவின் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு விஷயத்தை தான் OPS செய்தார் என்று சொன்னால் நீங்க எப்படி மறுப்பீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், இவர் சதி நடக்காத நிலையில் இவர் அதிமுக அதிகார மையங்கள் நடந்து கொள்ளுகின்ற வகையில் இவர் நடந்து கொள்ளலாம். ஆனால் சதி நடக்கிறது. இல்ல, சதி நடப்பதாக நீ நம்புகிறாய். இல்ல, OPS என்ன சொல்கிறார்? ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு முதல் நாளே திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு வேண்டுமானால் இல்லை என்பது தெளிவாக தெரிந்த பிறகு அறிவுடைய நேர்மையுடைய நீ மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்வதா, அல்லது மக்கள் எப்படியோ நம்புகிறார்கள், அவர்கள் எண்ணத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன், அதற்கான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் என்று சொல்வது அரசியல் தலைமையினுடைய பேச்சா என்று கேட்கிறேன். நான் நம்புகிறேன் ஒரு மர்மம் இல்லை என்று. அப்படின்னு நீ சொல்றீங்க நீங்க. அவர் என்ன சொன்னார்? நம்மிடம் இருக்கிறது. சரி, அவர் நான் எந்த சதியும் நடக்கவில்லை என்று நான் நம்புகிறேன், ஆனால் மக்கள் ஐயுறுகிறார்கள் என்று சொன்னால், மக்கள் அறியாமையால் ஐயுறுகின்ற போது நீ உண்மையாகவே சதி நடக்கவில்லை என்று நினைத்தால் மக்கள் எடுத்து சொல்ல வேண்டும், உண்மை நிலை பெற வேண்டும். அது மிகவும் முக்கியமானது. ஆகாத பேச்செல்லாம் பேசி அரசியலை புண்ணாக்குவதிலே பொருள் இல்லை. ஆகவே நீ எடுத்துச் சொல்வதை விட்டுவிட்டு அந்த நேர்மை, அரசியல் நேர்மை உன்னிடம் இருக்க வேண்டாமா? நான் பக்கத்தில் இருந்தேன், முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தேன், எந்த தப்பும் நடக்கவில்லை, ஆகவே நான் சொல்லுகிறேன் அதிலே சதி இல்லை என்று சொல்லுகிற நேர்மை நமக்கு வேண்டாமா? இல்லை. உண்மையிலேயே சதி நடந்திருந்தால் உன்னிடம் அதிகாரம் இருந்தது, அந்த சதியில் இருந்து அவரை மீட்க வேண்டிய கடமை உனக்கு இல்லையா? 2 வகையாலும் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் என்ன அரசியல் தலைமையை நடத்தி நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல.